வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம சிறப்பு பதிவு பார்த்துட்டு இருக்கிறோம். குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு பலன்கள் நிறைய எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. இதை நாங்கள் எப்படி நம்புறது? இது உண்மையாக தான் நடக்குமா, இல்லை எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குமா, இல்லை சில பிரச்சனைகள்லேருந்து நாங்கள் வெளிவரக்கூடிய காலம் இதுதானா அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு தான் இந்த சிறப்பு பதிவு. அதில் பார்த்துட்டு இருக்கிற ராசி அன்பர்கள் இன்னைக்கு நம்ம விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் எந்த இடத்திற்குரியவர்? முதல்ல நம்ம அதை பார்க்கணும். 2ஆம் இடத்திற்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் உரியவர். அதாவது தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் உரியவர் தான் இந்த குரு பகவான். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்திற்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 40-48 நாட்களுக்கு அப்புறம் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது. அதை தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குறோம். ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லேயும், அதாவது ஒவ்வொரு பதிவுலேயும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்மீக சம்பந்தமான பரிகாரங்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் குரு பயிற்சியில் நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு பண்ணுங்க, அடுத்து சில கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இந்த காலகட்டத்தில் இந்த தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம அந்த ஆன்மீகம் சம்பந்தமான சில விளக்கங்கள் கொடுத்துருப்போம். அதனால நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லா சுமைகளையும் தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு செல்பவர்கள். எப்போதுமே பார்த்தீங்கன்னா வீட்டு பாரத்தையும் சரி, தொழில் பாரத்தையும் சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு ஒன்றுன்னா அதை தனக்கு உண்டான ஒரு பிரச்சனை அப்படின்னு நினச்சி அந்த நண்பர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். எப்படி ஒரு பெரிய ஒரு மனசு பாருங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கே கடந்த 7.5 சனி முடிந்தும் அவர்களால் அந்த 7.5 சனியிலிருந்து வெளிவர முடியாத சூழ்நிலை. கிட்டத்தட்ட ஒரு 8 வருட காலமாக இவர்கள் ஒரு தீராத பிரச்சனைகளை அப்படி சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னதான் நம்ம அடுத்தடுத்து கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் இவர்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மட்டும் தன்னுடைய பிரச்சனைகள் எதுவுமே தீர மாட்டேங்குது. நாங்களும் எவ்வளவோ முயற்சி செய்து எவ்வளவோ தெய்வ வழிபாடு பண்ணியும் எவ்வளவோ ஆன்மீக சம்பந்தமான ஒரு சில பரிகாரங்கள் பண்ணினாலும் எங்களால் அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியில வர முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு மிக சிறப்பான பதிவு. இதை நீங்க கடைசி வரைக்கும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த குரு பகவான் பயிற்சி பார்த்தீங்கன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்குரியவர். மிக பெரிய அருமையான ஒரு ஸ்தானத்திற்கு உண்டான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி. இவர்கள் குடும்பத்தை மிக அதிகமாக விரும்புபவர்கள், நேசிப்பவர்கள், அந்த குடும்பத்தினால நிறைய மகிழ்ச்சியை சந்திப்பவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். ஆனால் கடந்த ஒரு 3 வருடத்திற்கு மேலாக அந்த குடும்பத்தில் யார் கண்ணு வச்சாங்களோ தெரியல, அந்த அளவுக்கு ஒரு அல்லல், அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு துன்பங்கள், யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியறதில்லை. அப்படியே பேசினாலும் அது தேவையில்லாத வாக்குவாதமாக தான் வருது. இத்தனைக்கும் மிகப்பெரிய அளவில் யாருமே யாரையுமே புண்படுத்தி பேசினதில்லை. ஏதோ ஒரு சின்ன ஒரு வாக்கு பிரச்சனைகள்னால நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் வருது. அதுவும் மாத்தினீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் சொத்துக்கள் மூலமாக அதிகமான பிரச்சனைகள். ஏன் சொத்துக்கள் மூலமாக அதிகமான பிரச்சனைகள்னா இவர்களுக்காக யாருக்குமே விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை. இவர்களுடைய உறவினர்கள் பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய கூட பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, பக்குவம் இல்லாத அன்பர்களாக தான் இருக்கிறாங்க இவர்களை சுற்றி இருப்பவர்கள். அப்படி இருக்கும்போது இவர்களே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்தாலும் கூட வலிய பிடிச்சு இவர்களை பிரச்சனைக்கு இழுக்கக்கூடிய அன்பர்களாக தான் இருக்கிறார்கள் இவர்களை சுற்றி இருப்பவர்கள். அப்படி இருக்கும்போது இவர்களுடைய
உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 வருடத்திற்கு மேலாக எனக்கு தான் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டேன், ஆனாலும் என்னை போட்டு ஏன் இப்படி பாடாப்படுத்துறீங்க, எனக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்குது, என்ன அதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் மிகப்பெரிய மீளா துயரில். அதே சமயத்தில் ஒரு சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வருமானமே இல்லை. சில பேருக்கு அந்த சொத்தின் மூலமாக பிரச்சனைகள் இருந்தாலும் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானமே இல்லை. என்னமோ ஒரு தரித்திரம் பிடிச்சி நம்மளை ஆட்டுற மாதிரி, நமக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஏன்னா நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த 7.5 சனி முடிஞ்சு நம்மளுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் வரப்போகுது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலாக உங்களுக்கு ஒரு வருமானமே இல்லை, ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்லை. ஏதோ நான் ஒரு நைட் ஆனால் ஒரு காவல் பணிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், நான் அவ்வளோ படிச்சிருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரியா ஒரு செக்யூரிட்டி வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை சில விருச்சிக ராசி அன்பர்கள் எந்த மாதிரியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு ஏஜெண்ட் வேலை, இந்த மாதிரி உங்களுக்கும் அந்த வேலைக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத வேலை. ஏன்னா என்ன பெரிய பெரிய பதவியில் இருந்து நீங்கள் வந்தவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள், நிறைய ஆளுமை திறமை உடையவர்கள். அப்படி இருந்த இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த கடந்த ஒரு 3 வருடமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வீட்டில் ஒரு வருமானம், நம்ம சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்த அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்கூடாக ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு குவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியும் கூட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணியம் ஸ்தானம்ன்றது எல்லாருக்குமே ஒரு வலுவா இருக்கணுங்க. அது வலுவா இல்லைன்னா அந்த ஜாதகர் மிக பெரிய அளவில் கஷ்டப்படுவார். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், என்னதான் கிரகங்கள் என்ன செய்தாலும், யார் தான் எவ்வளவோ நம்ம பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் தெரியல, ஆனால் இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு சில பேர்களுடைய அந்த விருச்சிக ராசி அன்பர்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவில் ஒரு துயரத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துலலாம் இருந்திருக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆயிருக்கிறார். 7ஆம் இடம்ன்றது இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தார். 6ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வியாதியினால் அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு கர்ப்பப்பையே எடுக்கிற அளவுக்கு அந்த தீவிர சிகிச்சை உங்களுக்கு நடந்திருக்கும். பெண்களுக்கெல்லாம் மிக அதிகமான ஒரு வெளிப்பாடு இந்த வியாதியின் மூலமாக. பெண்களுக்கு தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேர் அவஸ்தைப்பட்டிருக்கிறீங்க. எந்த அளவுக்குன்னு சொல்றதுக்கு உங்களால் மனதில் ஒரு வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய துக்கங்களை மனதில் அடைத்து கொண்டு வெளியில ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடிய அன்பர்கள்னா நீங்க விருச்சிக ராசி அன்பர்கள் மட்டுமே தான். உங்களுக்கு உண்டான வாழ்க்கை இப்போ வரப்போகுது. 7ஆம் இடத்திற்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை கொடுக்க போறார். உங்களுக்கு திறமைக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறார். தொழிலில் இது வரைக்கும் நஷ்டத்தை மட்டுமே சந்திச்ச, கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமாக வெறும் நஷ்டத்தை மட்டுமே சந்தித்த இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையிலிருந்தே உங்களுக்கு அந்த தொழிலில் லாபம் நிறைய வரப்போகுது. அதே சமயத்துல வாடிக்கையாளர் சம்பந்தமான நிறைய ஒரு ஆறுதலான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய வரப்போகுது. அந்த ஒரு வாடிக்கையாளர்னு இருந்ததுன்னா அவங்க அடிக்கடி நம்ம தொழிலுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும், நம்மளுடைய பொருட்களை வாங்கிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் கடந்த காலத்துலலாம் ஒருத்தர் வந்தால் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருந்தது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஆனால் இந்த காலகட்டம் குரு பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாடிக்கையாளர்களே அள்ளி தரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய அந்த மார்க்கெட்டிங், அதாவது தொழிலை பற்றி விரிவுபடுத்தக்கூடிய நிலையாகப்பட்டது ஒரு அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த விற்பனை அளவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தொழிலில் மாற்றத்தை கொடுக்க போகுது. அதே சமயத்தில் வேலை இல்லை, அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு மேலாக வீட்டில் வருமானமே இல்லை, அவரும் சம்பாதிக்கலை, எனக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, பசங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவர்களுடைய ஸ்கூல் ஃபீஸு இப்படி
இப்படி நிறைய பிரச்சனைகளை சமாளித்து கொண்டே இருக்கின்ற அன்றாட ஒரு நிலைமையை சமாளிக்கிறதுக்கே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 3 வருடமாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு நிலையாக இருந்திருக்கும். இந்த நிலை அப்படியே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு மாறப்போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும். இது வரைக்கும் உங்களுடைய திறமையை நீங்கள் எப்போதுமே ஒரு நம்பிக்கை வைத்து நீங்கள் செயல்பட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் மீது முதல்ல நம்பிக்கை வைங்க. உங்களுடைய எண்ணத்திலிருந்து அந்த எதிர்மறை எண்ணங்களை முதல்ல ஒரு களைத்தெடுந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு நேர்மறை ஆற்றல் மூலமாக இது நாள் வரைக்கும் இருந்த தொந்தரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்த அளவுக்கு வீட்டில் ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு வினைகள் இருக்கிற மாதிரியும் அந்த தேவையில்லாத ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்களோ அது எல்லாமே முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் வெளிநாடு செல்வது ஒரு முக்கியமான ஒரு நேரமாக இருக்கு. 7ஆம் இடம்ன்ற போது வெளிநாடை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகம். அந்த வெளிநாட்டுக்குண்டான ஒரு யோகமான ஒரு நேரம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கு இந்த குரு பயிற்சியில. அதனால கண்டிப்பா வெளிநாடு செல்லணும்னு ரொம்ப வருஷமா நான் பிளான் போட்டுட்டு இருக்கேன். ஆனாலும் அதுக்குண்டான வாய்ப்பு எதுவுமே எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பாக நீங்க கருதி அதை செயல்பட்டீங்கன்னா அதுல ஒரு முழுமையாக 100% வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். நீண்ட நாட்களாக அதான் கர்ப்பப்பை பிரச்சனையெல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு ஆனாலும் ஏதோ ஒரு தொந்தரவு டெய்லி ஆனால் மருத்துவமனைக்கு செல்ற மாதிரி தான் இருக்கு. ஏதாவது ஒரு செலவு ஹாஸ்பிட்டலுக்கு வாரத்தில் நாங்களும் 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு என்ன காரணமே எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். அதே சமயத்தில் அதற்குண்டான ஒரு செலவுகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க செவ்வாய்க்கிழமை அந்த காலையில் அதாவது காலையில் 10 to 11க்குள்ளே நீங்கள் முருகர் பெருமானை வழிபாடு பண்ணி அங்கே ஒரு 4 தீபம் ஏற்றிக்கிட்டே வாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் அந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் ஒரு 4 தீபம் வாரம் விளக்கு ஏற்றிட்டே வாங்க. கரெக்டாக ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே ஒழிந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் வீட்டில் எதுவுமே வறுமை அதிகமாக இருக்குது, தரித்திரமாக இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. தரித்திரம் எல்லாமே ஒழிந்து அந்த லக்ஷ்மி கடாட்சம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி மே மாதத்துக்கு அப்புறம் அடுத்து ஒரு 40 நாள் கழித்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கிறோம். இது உங்கள் ஜாதகப்படி சில மாற்றங்கள் இருக்கும், சின்ன மாற்றங்கள் இருக்கும். உங்களுடைய தசாபுத்தி மெயினாக பார்க்கணும். அந்த தசாபுத்தி படி உங்களுக்கு பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.